தாயே, சிவக்குழந்து, சிவக்குழந்து, நான் தான் கோபுரத்தை குப்பமேடுன்னு நினைச்சு ஏமாந்த குருட, பத்திரியை பார்த்து பார்த்தேன்னு சொன்ன பாலகன். புரியலையா சிவக்குழந்து? சுவாமி, சிவக்குழந்து, என்னை மன்னிச்சுடு. அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள். நான் உனக்கு செய்த கெடுதலுக்கு பிராயச்சித்தமா ஒரு காணிக்கை கொண்டாந்திருக்கேன் சிவக்குழந்து. அதுவும் காணாம போன நம்ம வடிவு. செல்வமே, இத்தனை நாள் நீ எங்கே கஷ்டப்பட்டாய்? உன்னை காணும் பாக்கியம் இந்த பாடும் கண்களுக்கு இப்பாடு கிடைத்தது. அம்மா, அத்தனையும் தங்கம். அம்மா, இத்தனை காலமாக நீ மறந்து விட்டுத்தானே இருந்தீர்கள். வடிவு மறந்தது அவ தப்பு இல்ல, இந்த மடையன் தப்பு. சுவாமி, என் தெய்வத்தையும் இந்த தெவிட்டாறு தெள்ளமுதையும் இத்தனை நாள் ஏன் திரையிட்டு மறைத்து வைத்தீர்கள்? ஏன் இந்த கபட நாடகம்? கற்ற இடத்திலேயே வித்தையை காண்பித்து விட்டேன். என்ன? பிறருடைய இடரை தீர்ப்பதே பிறவி எடுத்த பயன் என்று தாங்கள் உபதேசிக்கவில்லையா? சொன்னேன். முதலில் குருவுக்கு ஏற்பட்ட இடரை தீர்க்க முயன்றேன். இது தவறல்லவே தாயே? தெரியாமலா சொல்றாங்க காதி வேட்டிங்களை நம்பாதேன்னு? சொல்ல மறந்துட்டனே சிவக்குழந்து, நம்ம வடிவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டது. மாப்பிள கண்ணப்பா. மாமியார பார்த்த உடனே எங்க அண்ணாவுக்கு வெக்கத்து பாருடோய். எல்லாம் நல்லா முடிஞ்சது. அந்த பரோபகாரி சொக்கலிங்கம் பிள்ளையும் உயிரோட இருந்தா. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். நிஜமாவா? எதற்காக நான் போய் சொல்லுகிறேன்? அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார் சாமி? அவர் இந்த ஊர்லயே தான் இருக்கிறாரா? அவர் எப்ப பார்க்கலாம்? இத்தனை வருஷம் பொறுத்திருந்த நீங்கள் இன்னும் சில நாட்கள் பொறுக்க முடியாதா? கண்ணப்பாவின் கல்யாண தினத்தில் அவரை கண்டிப்பாக அழைத்து வருகிறேன். சரிங்க. நம்ம சாமியார் இருக்காரு, அசகாய சூரன். ஆமா, அவர் வேற எல்லாம் கண்கட்டி வித்தையெல்லாம் இருக்கு. அப்படித்தான் இருக்கும். ஏன்னா திருக்குறள்ல சொல்லி இருக்கு. சதா இப்படி மிரட்டுறீங்களே, என்னதான் சொல்லி இருக்கு திருக்குறள்ல? கண்ணுடைய ரென்பர், அது இல்ல, கல்லாதான் சொல் காமுறுதல். அதுவும் இல்ல. மாணிக்கம், திருக்குறள் எடுத்த அந்த இடம் மடையா? அது உர தைக்க கொடுத்துருக்குங்க. ஏன் பரிமேல அழகிற உரை என்ன ஆச்சு? அது போடப்படாம். சரி சரி. சிவக்குழந்து, புறப்படு, போய் வடிவோட கல்யாண ஏற்பாட்டை கவனிக்கலாம். தனபாக்கியா, அதெல்லாம் சரிதான். கல்யாணத்தை நம்ம வீட்டுல தான் வச்சுக்கணும். அதுக்கு என்ன நடத்தி விட்டா போச்சு. இனிமே மடத்தை நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வருகிறோம்.